எட்ரா சாதிய ஒரு டீயா எப்படி பின்னாடி வியூ பயங்கரமா இருக்கா? In the forest and mountain, animals do not leave trash. Humans do. Please behave like animals. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 6 மணாலியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். நேற்று டே 5 5வது நாளே மணாலி வந்துவிட்டோம். ஆனால் வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன்னா அதனால் அப்படியே தூங்கிட்டேன், எனக்கே தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணாலி சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்க சாப்பாடெலாம் வந்து சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி லே லடாக் போயிருக்கணும், பட் என்ன பண்ணுறது, நேற்று தூங்கிட்டோமா அதனால். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பெர்மிட்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். 15ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. அண்ட் வந்து நீங்கள் நம்மளோட சென்னை டு டெல்லி நேஷ்னல் ரெக்கார்டு 2200 கிலோமீட்டர் 26 மணி நேரத்தில் ஓட்டு வந்தோம்ல, அந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் வீடியோ போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் டெல்லி டு மணாலி, இன்னைக்கு வந்து மணாலி விளாக். ஓகே பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஐயோ, ஹீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியை தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எட்ரா சாதிய வண்டி எடுக்கலான்னு வந்தால் செம்ம சேராயிடுச்சு. ஐயோ, நம்ம குழந்தைய எங்கே போய் கழுவுறதுன்னு தெரியலையே. ஆனால் ஹோட்டலை தேடி 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டேன். நல்ல வேலை வந்ததுக்கு இப்படி அழகான ஒரு வியூ. ஆனால் நேற்றே நம்ம பார்த்தோம் இதை. இங்கே ஏதாவது டிஃபன் கடை இருக்கான்னு பார்ப்போம். இது எவ்வளோ கீழே தெரியுமா, அப்படியே டெப்த்தாக இறங்குச்சு. ஒரு 100 மீட்டருக்கு ஏதாவது சாப்பிட்ற கடை இருக்காது, முன்னாடி போய்க்கலாம். பேசிக்கினே ரோட்டை மட்டும் பார்க்காம விட்டுறக்கூடாதுங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து ஃபால்ஸ் வருதுல, மேபி அதான் ஜாக் ஃபால்ஸாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போ தான் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணேன், அழுக்காகாமல் இருந்தால் சரி. போங்க, இங்கே போனால் தானே என்னால் போக முடியும். இருடா, நான் போய்க்கிறேன். ஜாக் ஃபால்ஸ் நிஜமாலே இப்படிக்காக தான் போகணுமா? இந்த வழியை ஒருத்தம் கூட காமிச்சது கிடையாது. கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடைக்கானலில் பில்லர் ராக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செம்ம நெட்டு. ஆக்சுவலாக இது கேமரா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் பின்னாடி வந்த இதெல்லாம் நல்ல நெட்டு. இப்போ தெரியுதா எவ்வளோ நெட்டாக இருக்குன்ட்டு. இங்கே பைக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு தெரியல. நான் போய்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கலாம். என்னன்னாலும் போகிறதுக்கு வழி இருந்தால் போதும். பரவாயில்ல, வண்டிங்களாம் அங்கே இருக்குது, அங்கே போகலாம் போல். கிட்ட வந்துட்டோமா, அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வண்டிங்களாம் இருக்குது, பார்த்துப்போம். கைஸ், எப்படி பின்னாடி வியூ பயங்கரமாக இருக்கா? ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து மேலே ஏற வேண்டியது தான். என்ன ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி ஸ்டெப்பு, எப்படி ஏற போகிறேன்னு தெரியலை. இங்கேருந்து போக 650 மீட்டர்னு சொல்லி காமிக்குது, ஆனால் பார்த்துக்கலாம். ரொம்ப நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட் ஆகிடுவோம். நாளைக்கு வேற மணாலியிலேருந்து லே வேற நான் வந்து நம்ம போனோமா, 430 கிலோமீட்ரு ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டே இருக்கணும். நடுவில் சாட்சியில் எங்கேயுமே ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கையில் பட்ஜெட்டில் வந்துருந்தால டேரெக்டாக லே போக வேண்டியது தான். ஆனால் மணாலி டு லே ரிஸ்க்கு. ரோடும் சரி, ஒரே ஸ்ட்ரெச்சில் போகிறதும் சரி. ஏன்னா ஹை ஆட்டிடியூட் நிறைய கிராஸ் ஆகி போவோமா, அதனால. ஆனால் வேறு வழியில் பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட ஜிக்ஸர் இருக்கு, வேற என்ன பயம், போய் நேர்க்க வேண்டியது தான். சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குங்க. இப்போ தெரிஞ்சா வியூ பயங்கரமா இருக்கா இங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா வழி கிடையாது இந்த படிக்கட்டுக்கு. அங்க இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுக்காக தான் வந்து வரணும். ஸோ கிளைமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை ஷூவை கழட்டிட்டு வாட்டர் கிராசிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு அமெரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவை கழட்டிட்டு இப்படிக்காவா நான் எப்படி போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை. இந்த மாதிரி இடத்துக்கு ஜாக் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா ஷூ போட்டுருவாங்க. ஷூ போட்டுன்னு வரது தான் பெஸ்ட்டு. மேலே ஏற ஏற நல்லா சில்லுன்னு இருக்குது. போய் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்ட்டு. In the forest and mountain, animals do not leave trash. Humans do. Please behave like animals. மனுஷங்க வந்து குப்பை போடுவாங்களாம், ஆனால் அனிமல்ஸ் வந்து குப்பை போடாதான். அதனால வந்து அனிமல்ஸ் மாதிரி நம்மள பிஹேவ் பண்ண சொல்கிறாங்க, நடந்துக்க சொல்கிறாங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸில். ஸோ அப்படியே போய் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக ஜாக் ஃபால்ஸுக்கு தப்பான வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். கொஞ்சம் விழுந்தா கூட அவ்வளோதான், ஆளே காலி. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது, வழுக்கி நிற்க வேண்டியது தான். வேறு எப்படின்னு போகிறதுன்னு வேறு தெரில. வரும்போது நான் பாட்டு வந்துட்டேன், இப்போ போகும்போது எப்படி போகிறதுன்னு தெரில. யாருமே இல்லையா, அதனால் மெயின் ஃபால்ஸ்க்கு எப்படி போகிறதுன்றது தெரியல. அங்கே கேட்டால் அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ,
ஆசைப்பட்டு வந்தேன், இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. சரி பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு போய் பார்ப்போம். பா போகிற வழிலாம் சரியான டேஞ்சருங்க. லைட்டாக வழுக்குச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சைடு பரட்டி நோட வேண்டியது தான். ஐயோ, இந்த சைடு வேற வரும்போது மாடு வேற முட்டின்னு வந்துடுச்சு. அப்படியே உக்காந்துட்டேன் ஒரு 2 நிமிஷம். அது அப்படி திரும்பின உடனே சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தான் பாருங்க ஓட்டம், டப்புன்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா, இப்படி நான் விட்டேன்னு வச்சுக்கோ கீழே போய் விட வேண்டியது தான். இவ்வளோதான் இருக்குது வழியே. போவோம். இப்படிக்கா ஸ்டெப்பு ஏறி அப்படியே சுற்றிக்கிறேன், அந்த வழிக்கா வந்து அப்படி சுற்றினா அப்படிக்கா போகணும். இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 350 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கம்மி. எப்போ சுத்தமாக முடியல. நம்மளா யார் வெள்ளைங்கிட்டே பார்த்தோம், இதை ஏற மாட்டோமா? கையில் தண்ணி பாட்டில் இல்லையா, அதை ஒரு மாதிரி நாக்கு தள்ளிடுச்சு. தண்ணி இருந்தால் குடிச்சிட்டு ஏறிட்டு இருப்பேன் நேரத்துக்கு. தண்ணி வேற குடிக்கிறது இல்லையா, ஸோ அதனால ஐயோ பேசுறதே பேசிட்டு இருக்கனே, ஒரு மாதிரி இருக்கு தண்ணி குடிக்காததால. இந்த ஆலு பரோட்டா வேற சாப்பிட்டோம்ல, ஒரு மாதிரியா இருக்கு. எங்கேயாவது ஃபால்ஸில் தண்ணி நீரோட போதில்ல, அங்கே தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா இல்லை குடிக்காத அப்படின்றாங்க, குடிச்சா ஜுரம் வந்துடும் அப்படின்ட்டு. தண்ணி தாகடிக்கு வேற வேலை இல்லை, வேற வேற வழி இல்லை, குடிச்சுதான் ஆகணும். பா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து வகையாக மாட்டினு இருக்கேன். வழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ஒருத்தரும் கிடையாது. ஒரு 1/2 கிலோமீட்டராக நடந்து வந்துருக்க யாருமே இல்லை. 1/2 கிலோமீட்டர் சின்னதாக தெரியலாம், ஆனால் இந்த மாதிரி வழியில் வரத்துக்கு ஐயோ ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் அங்கே வந்து பார்த்துக்கினா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே எல்லாரும், அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போகிறாங்க. ஆனால் நம்ம தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஷார்ட்கட்டா இல்லை இதுதான் கரெக்டான வழியா இல்லை இது தப்பான வழியா என்னான்ட்டு ஒன்றுமே தெரில. இங்கே வந்து 190 மீட்டர் காட்டுது. எப்படி போக போகிறேன்னு தெரில. தண்ணி வேறு பயங்கரமாக தாக்கெடுக்குது. நேரத்துக்கு போய்க்கலாம், ஆனால் தண்ணி இல்லையே. போவோம், நடந்து பார்க்கலாம். ரொம்ப மூச்சு வாங்குது. காய்ஸ், சின்ன மாதிரி லொக்கேஷனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்களேன். செம்ம தண்ணி தாக்கம். நல்ல வேலை கிடைச்சிது. ஃபுல்லாக மூலிகை டேஸ்டில் இருக்கு. குடிச்சிட்டு போகலாம். வா, நல்லா போதுன்ற அளவுக்கு குடிச்சிட்டேன். இங்கேருந்து இன்னும் 100 மீட்டர் போயிடலாம். கைஸ், ஃபைனலாக ஜாக் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி யாருமே இல்லாத வழியில் வந்து கடைசியாக அங்கே ஆளுங்க இருக்கும் போது பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே கிட்ட போயிட்டு ஜாக் ஃபால்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் வர வழிலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரோவாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கர்ணம் தப்பினால் மரணம், அந்த மாதிரி வழியில் வந்தோம். இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். போகிற வழி பார்த்தீங்களா ஒன்றுமே கிடையாது, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போக வேண்டியது தான். அங்கே இருக்காங்க பார், அங்கே அவங்க வரவங்க தான் கரெக்டான வழி, ஆனால் நம்ம தான் தப்பாக வந்துட்டோம். இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாரல் அடிக்குது. ஜாக் ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா, அதனால் டப்புனு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்க வேண்டியது தான். இறங்குற வழி தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது பாருங்களேன். கைஸ், ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்தோன்னே இங்கே தார்பாய் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தார்பாய் வழியாக இது வழியாக வந்தால் நம்ம படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே ஏறி இங்கே அப்படியே போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நடந்தால் போதும், ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அங்கே இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே பைக்காண்ட போயிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு வேணா ரூமுக்கு போயிடலாம். அப்படியே வாங்க போவோம். இந்த மாதிரி தான் அந்த முட்டை வந்துச்சு. நெட்டில் ஃபேக்டரி கட்டுறேன். இதோட எப்போ நம்ம ஜாக் ஃபால்ஸ் கட்டுனா தெரியல.
இங்கே ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். மேகி சாப்பிட்றலாமா? வெஜ் மேகி ஹவு மச்? 50 rupees. 50 ரூபாவாம். இங்கே பைக் பார்க்கிங் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ஜிக்ஸர் அப்படியே அங்கே நிப்பாட்டு. ஸோ பின்னாடி இருக்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இந்த ஒரு அழகான லொக்கேஷனில் அப்படியே மேகி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபுல்லாக போலீஸ்காரங்க பிடிக்காரமாக போனாலே நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீச்சரில் கீழே இப்படி காட்ட பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இந்த மேகியோட ரேட் வந்து 50 ரூபாவாம். ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். வந்து பார்த்தீங்களா பைக் போகுது. பைக்கு ட்ரிம்ப்னு நினைக்கிறேன். நல்லா வயிறார வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். 100 ரூபா தாராளமாக கொடுக்கலாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தாராளமாக கொடுக்கலாம். கிளைமேட் அப்படியே மாறிக்கிட்டே வருது. கிளம்பலாமா? கையில் அப்படியே ஒரே ஃப்ரீஸாக வர மாதிரி இருக்குது. போவோம். இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ரூம் போய் சேர்த்துக்கு. இன்னும் 13 நிமிஷத்தில் போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு ஹிமாலயன் 411 ஒன்று வந்துச்சு. என்னாச்சு, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் போல், வண்டியில் ஃபியூல் ப்ரெஷர் பம்பு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னேன் நீங்கள் போயிட்டு கீழே வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு தெரில. இருங்க, லாரிக்கு வந்து போகட்டும். லாரி போனதுக்கப்புறமே போகலாம். ஏன்னா அவங்க ஹில்ஸில் இறக்கிறது கஷ்டம். நல்லா கட்டெடுத்து இறங்கணும். அவர் எங்கே வெயிட் பண்ணுறாருன்னு தெரியலையே. சென்னையிலேயே ஹாயபுசா GSX 8 விஸ்டாம் 800 வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆரவல் சுசுகி ஷோரூம் சென்னை வந்தாலே போதும். இவங்க கிட்ட ஹாயபுசா GSX 8 அதுக்கான சர்வீஸ் சென்டர் அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன ஜிக்ஸர் SF 155 இருக்கு. TFD டிஸ்பிளேயோட லான்ச் ஆன சுசுகி ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஆவனஸ் பர்க்மன் சுசுகியோட எல்லா கமிட்டிங் பைக்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன விஸ்டாம் SX 250 இந்த ஒரு ஷோரூமில் மட்டும்தான் ஜிக்ஸர் 250 விஸ்டாம் ஹாயபுசா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் ஹாயபுசா சுசுகி சூப்பர் பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படியே சர்வல்லே ஓட்டணும் வந்துட்டேன். அரை டேங்க் பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் அப்படியே ஓட்டணும் வந்துட்டேன். நான் மாதிரி ஒரு வியூவில் வச்சுருக்காங்க பார்த்தியா பங்கை. ஜில்லுன்னு இருக்கல, டென்சிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ பெட்ரோல் போடுறதுக்கு லாபம் தான். போயிட்டு பெட்ரோலை போட்டுப்போம், டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப 80, 500, 700 பெட்ரோல் வரும்னு நினைக்கிறேன். காய்ஸ், பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு. பையன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5.25 லிட்டரு தான் குடிச்சானே. அப்படியே நிரப்பி ஒரு 5.80 போட்டுக்கலாம். ஆனால் அதோட கரெக்டாக இருந்துச்சு. இது வேறு ஹை ஆட்டிடியூடில் இங்கே வந்து போதுமான அளவுக்கு போட்டாலே போதும். கைஸ், பிரிண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இன்னர் லைன் பர்மிட்டோட ஜெராக்ஸ் அப்படியே எடுத்துட்டேன். 30 ரூபாவா, வெறும் 3 பேப்பர். நம்ம ஊர்னா வெறும் 6 ரூபாய் இருக்கும். பரவாயில்ல, என்னத்தை பண்ணுறது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பேரமாக பேசின்னு இருக்க முடியும்ல, புரிய வைக்க முடியுமா? ஆக்சுவலாக நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரோடில் தான் இருக்குது. நீங்கள் மணாலி மேப் போட்டு உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ரோடு தான் வருவீங்க. மணாலி ரீச் ஆகிட்டோன்னே அப்படியே வந்தீங்கன்னா ஹோட்டல் கார்னர் ரீட்னு போட்டு உள்ளே வந்து நம்மளோட சேனல் காமிச்சிங்கன்னா அவளோட பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நாள் அமோகமாக போச்சு. என்ன, அந்த மாடு முட்டை வந்ததில் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே இருக்க நாய்ங்க தாங்க இது செம்மையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க நாய்ங்களாம். இப்போ நம்ம கலக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? கேமரா படுபக்கமா இருக்கு. வேகம் என் கூடவே பிறந்த என்ன அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியும். ஆனா வேலையில இறங்கி டோன் வச்சுக்கோ. என் பிராட் கவனத்தை மட்டும் சேதனம் விடக்கூடாது.